திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தினை அற்புதமாக கூறி மகிழுங்கள். தாங்கள் துயில செல்லுகின்ற பொழுதே இரவிலேயே அங்கே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே உறங்குங்கள். விடியற்காலை நீங்கள் எதுவும் வேணாம், எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம், தானாகவே மனமானது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூற ஆரம்பித்தவிடம் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நல்ல செய்திகளையே கேளுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து 122வது பதிகம் 122. திருத்தலம் திருவிடைமருதூர். பாடல் 4வது பாடல். பெருமானிடத்திலே பாடலை முதலில் நாம் விண்ணப்பிப்போம். விடையினர் வெளியதோர் தலைகளனி கடைகடைதொரு பலியிடுகென முடுகுவர் இடைவிடல் அறியவர் இடைமருதெனும் நகர் உடையவர் அடியினை தொழுவது எம் உயர்வே. விடை ஊர்தியை உடையவர், அவருக்கு ஊர்தி எது? இடபம், விடை. வெண்மையான தலை ஓட்டிலை கையிலே ஏந்தி இருப்பார். அது உண்கலன் என கொண்டு பல காலம் பல இடங்களுக்கெல்லாம் பல வீடுகளுக்கெல்லாம் சென்று பலியிடுக என்று விரைந்து செல்பவர். ஒரு முறை அன்பு செய்யும் விடுதற்கு அறியவர். ஒரு முறை அன்பாட்டார்னா விடவே மாட்டார். இடைமருது என்னும் நகரை உடையவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவடிகளை தொழுதால் அது நமக்கு உயர்வை தரும். இடைமருதினை உடையவர் அடியினை தொழுவது எம் உயர்வுக்கு வழி. நாம் எப்படி உயர வேண்டும் என்பதற்கு வழி என்ன என்றால், திருவிடைமருதூரிலே உள்ள பெருமானினுடைய திருவடியை வணங்குதல் வேண்டும். கலன் என்றால் இங்கே உண்கலன். முடுகுதல் விரைதல் அர்த்தம். முடுகுவர் அப்படின்னா விரைவர். இடைவிடல் அறியவர். ஆன்மாக்களாலே இடைவிடாமல் எண்ணுதற்குரியவர். ஆன்மாக்கள்னால. அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருவிடைமருதூர் என்னும் திருத்தலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிடைமருதூர் என்னும் திருக்கலம் சென்று அங்குள்ள மகாலிங்க பெருமானை வணங்கி வழிபட்டு அவருடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போலே நீங்கள் நாள்தோறும் கண்டு கேட்டு உணர்ந்து மகிழ்கின்ற இந்த காணொளியை
மற்ற அடியார்களும் அன்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் கேட்டு மகிழும்படி நீங்கள் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஆவண செய்யுமாறு பணிபொன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.